ம். எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் ராகவன். பெரியநகரத்துலேருந்து பேசுகிறேங்க. சூலூரில் ஒரு பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துடுச்சு. மன்னிக்க முடியாத குற்றம் பண்ணிட்டாங்க 2 பேரும். அவங்கள என்ன நீங்கள் பண்ணணுமோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் என் கையில் கிடைச்சாங்கன்னா அவங்கள அக்கு வேற ஆணி வேற பிச்சு எடுத்துருவேன். நான் அவன் உறுப்பை கூட விட மாட்டேன். அத்தனையும் பிச்சு எடுத்துருவேன். இதே அவங்க குழந்தைக்கு அவங்க அக்கா தங்கச்சிகளுக்கு பண்ணியிருந்தா எவ்வளோ மனவேதனைப்பட்டிருக்கும். ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும், பெண்களை வச்சுக்கிற தாய்மார்கள் அத்தனை பேர்த்துக்கு ஒன்று சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் குழந்தைய மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க. இதனோட பதிவு எல்லோரும் வந்துட்டு குழந்தைகளை காப்பாற்றுங்க. குழந்தைகளுக்கோசரம் தான் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு, அவங்களுக்கோசரம் தான் நம்ம கஷ்டப்படுறோம். கட்டட வேலை செய்கிறான், டிச்சல்றான். ஒரு பக்கம் பெண்கள் வேலைக்கு போனால் சைஸாக பார்ப்பாங்க, பிடிப்பாங்க. அதை கூட சகிச்சுட்டு எதுக்கு வேலைக்கு போகிறாங்க? நம்ம குழந்தைகளுக்கோசரம் தான். நான் தப்பாக எதுன்னு சொல்லலை உங்களையவே. ஆனால் கண்டிப்பாக பெண் குழந்தைகள் மட்டும் பத்திரமா பாருங்கள் ப்ளீஸ்.